நான் முன்னே சொல்லியிருந்தேன். அவர் கோவா போனதும், கோவாவில் அந்த கார் பிடிப்பட்டதும் உட்பட எல்லாமே நான் சொன்னேன். யாரும் நம்பலை. அவர் பெரிய உத்தமன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது உண்மையாயிடுச்சா இல்லையா? அது இல்லாமல் அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க, இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு புரிதலோடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த புரிதல் மாமியார் வந்து அந்த படம் எடுத்து இவருக்கு பணம் கொடுக்காம இவர் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணது ஒன்று. அதை விட இவருக்கு ரொம்ப வருத்தத்தை, மன உளைச்சலை, மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்துன்னு யாருன்னா 50 வயசானவங்களே இப்போ 2வது கல்யாணம் பண்ணுறாங்க இருக்காங்க. இப்போ வந்து உங்களை சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு துணை தேவை. அவங்களுக்கும் அதே மாதிரி தான், அவங்களும் இளம் பெண் தான். அவங்களும் வந்து 2ஆம் திருமணம் செய்துக்குள்ள அவங்களும் அதே தான். 2 பேருக்கும் அதுதான் ஒரு பொதுவான விஷயம். அநேகமாக அந்த விவாகரத்துக்கு பிறகு தனித்தனியாக வந்து தான் போனது. தனியும் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக வந்து போனார், இவங்க தனியாக வந்து போனாங்க. ஃபோட்டோ யாரோ மேட்ச் பண்ணி அப்படி இது பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. கை கோர்த்து வந்திருக்காங்க, தனியாக 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க, ஒன்றா உட்காந்துருக்காங்க, ஒன்றா பேசியிருக்காங்க, ஒன்றா சாப்பிட்ருக்காங்க, ஒன்றாவே நடந்து போயிருக்காங்க காரில். அப்போது வந்து இவங்களுக்குள்ள ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கலைமாமணி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சவிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று ஒரு கல்யாணம், ஆமாம், சென்னையில் நடந்த ஒரு கல்யாணம். வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஐசரி கணேஷ் அவர்கள் இல்ல திருமண விழா. அந்த இல்ல திருமண விழாவே ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருந்துச்சு. பிரம்மாண்டமான முறையில் கல்யாணம், நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் கலந்து கண்ட ஒரு நிகழ்வாக அது மாறி இருந்தது. உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலந்துக்கிட்டு இருந்த கல்யாணத்தில் எல்லாருடைய கண்ணும் ஒரு ஜோடி மேலே தான் இருந்துச்சு. அப்படின்னு பிரம்மாண்டத்தை கடந்து ஒரு ஜோடி மேலே தான், அதையே தவிர்த்துட்டு இதை பேசணுன்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. அப்படின்னா ஜெயம் ரவி என்று அழைக்கப்படக்கூடிய ரவி மோகன் அவர்களும் அவருடன் இருந்த அவருடைய தோழி கெனிஷா, பாடகி கெனிஷா அவர்களும் தான் அந்த பேசு பொருளுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த வருடங்களில் நம்ம பேசியிருக்கோம், அவருடைய விவாகரத்து இதெல்லாம் பற்றி நம்ம ஆரம்பத்திலே நம்ம பேசியிருக்கோம். அதற்கு பிறகு இந்த விவகாரம் பெரிய அளவுக்கு புதாகரமாக மாறுச்சு. அவர் வந்து ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கோவா வரைக்கும்லாம் போயிட்டார். அப்புறம் நிறைய அறிக்கைகள்லாம் கொடுத்தாரு. இப்போது நேற்றைய தினம் அவங்க வந்து ஜோடியாக வந்து ஒரு திருமணத்தில் கலந்து கொண்ட பிறகு அவருடைய மனைவி, அவங்க முன்னாள் மனைவின்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க, ஏன்னா விவாகரத்து இன்னும் போயிட்டு இருக்கு. அதனால வந்து நீங்க முன்னாள் மனைவின்லாம் போடாதீங்க, அது வரைக்கும் நான் ஆர்த்தி ரவின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஆர்த்தி ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பொறுப்புகள்ல இருந்து அவர் வந்து விலகிட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்களை அது படிச்சிருப்பீங்க நீங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே பேசுனதுனால தான் இப்போ நம்ம திருப்பி அதை பற்றி பேசுகிறோம். என்ன நடந்தது? இப்போ கெனிஷா அவர்களோட தான் அவர் இருந்துட்டு இருக்காரா, இல்லை வேற எதுவும் காரணமா, இல்லை தோழியாக தான் இருக்காங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இல்லை, தற்போதைக்கு ஒரு தோழியாக தான் இருக்கணும். சரி, இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது இவங்க எதையும் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இந்து திருமண முறைப்படி பார்த்திங்கன்னா மனைவியுடைய சம்மதத்தோடு தான் பண்ணி ஆகணும். 2வது கல்யாணமாக இருந்தால். ஒருவேளை விவாகரத்து முடிஞ்ச பிறகு சப்போஸ் உங்களுக்குள்ளே மறுபடியும் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, அல்லது சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மட்டும் இருக்க போகிறாங்களா, அது ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, கெதர், என்னது, லிவிங் டுகெதர் மாதிரி சும்மா இருந்துட்டு போகிறாங்களா, இப்போ அந்த மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. அது இப்போது அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஒரு புரிதலோடு இருக்காங்கங்கிறதுக்கு நேற்று அவங்க போட்டு வந்த ஷர்ட்டு, அந்த 2 பேருக்கு கூடிய அந்த காஸ்டியூமே வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு என்னென்னா, ஒரு திருமண நிகழ்வில் வந்து அந்த மாதிரி காஸ்டியூம் தான் மணமக்கள் போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சார், இப்போல்லாம் மணமக்களை தாண்டி தான் போகிறவங்க தான் அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. மணமக்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க, நம்மளோட நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதனால நம்ம ஆச்சரியப்படுத்தவே இல்லை. அந்த காஸ்டியூம் பார்த்தா ஒரே மாதிரியே காஸ்டியூம் இருந்தது. 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் 2 மாறி வேறு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது அந்த பேசு பொருளாக வந்திருப்பாங்க. அந்த கெஸ்ட்டு அவங்க வந்து ஏற்கனவே அவங்க அழைப்புக்கு அனுப்பியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதை வந்து போய் அவங்க இது பண்ணியிருக்காரு, இன்வைட் பண்ணியிருக்காரு, கூட்டிகிட்டு வந்திருக்காரு, உள்ளே இவர் தெரிஞ்சவர்ங்கிறனால கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரே காஸ்டியூமோடு வரும்போது 2 பேரும் பேசி ஒரே காஸ்டியூமாக வந்து ரெடி பண்ணி போட்டு வந்திருக்காங்கங்கிற மாதிரி இப்போது அதை தான் அவங்களும் அந்த மென்ஷன் பண்ணுறாங்க. அவருடைய மனைவி, நான் முன்னே சொல்லியிருந்தேன். அவர் கோவா போனதும், கோவாவில் அந்த கார் பிடிப்பட்டதும் உட்பட எல்லாமே நான் சொன்னேன். யாரும் நம்பலை. அவர் பெரிய உத்தமன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது உண்மையாயிடுச்சா இல்லையா அப்படின்றாங்க. உண்மைதான், அது உண்மையாயிடுச்சு. எப்போ உண்மையாச்சு? இப்போ தான் உண்மையான மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் ஒரு சிங்கம் தனியாகவே சுற்றிட்டு இருக்க முடியாது. பசியோடு எத்தனை காலத்துக்கு சுற்றி கொண்டு இருக்க முடியும்? நீங்கள் அப்படி போகலாம். நீங்கள் நல்ல
நல்ல உதாரணம். அதாவது ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, அதாவது சாப்பாடு இருக்குன்னு சாப்பிட முடியல, எது பட்னியாவாக இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, இது இருப்பாங்க, அதெல்லாம் உண்டு. சினிமாவில் இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் தான். உங்களுக்கு கடந்து போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. சாதாரண இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னமோ இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேறு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஏற்கனவே இருந்திருக்காரு. அது இல்லாமல் அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க, இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு புரிதலோடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த புரிதல் அப்படியே நடந்துட்டு இருக்கு. இல்லை, ஆரம்பத்தில் இதெல்லாம் மறுத்தார் அவர். ஆமாம், ஜெயம் ரவி அவர்கள் இல்லை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அவருடைய இணைத்து வச்சு பேசப்பட்ட ஒரு நடிகை வந்து வேற ஒருத்தவங்க, அந்த பொன்னியின் செல்வன் நடித்த நடிகை தான் வந்து பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிட்டு ஏறக்கூடிய அந்த கல்யாணம், நாகை சைதன்யா கூட அவங்களுக்கு அவருக்கு 2வது கல்யாணம் அப்படிங்கும்போது இவங்க வந்து இப்போ தோழி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ உங்கள் ஜோடியாக வந்தோடனே அது வந்து கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. உறுதியானதுக்கப்புறம் இப்போ அவங்க ஆர்த்தி ரவி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவு அப்படின்றது அது பெரிய ஒரு பதிவு. அதில் குறிப்பாக எனக்கு வருத்தம் இல்லை, எனக்கு வந்து கோபம் கிடையாது அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பசங்க இருக்காங்க, 10 வயசு 14 வயசு உள்ள பசங்க இருக்காங்க. அவர் இந்த அப்பான்ற பொறுப்புலேருந்தே அவர் வந்து விலகிட்டார். எந்த கடமையும் அவருக்கு. நான் அவர் சைடில் பார்க்கும்போது பசங்களுக்கு நான் அப்பாவாக தான் இருக்கேன், பசங்க என்னுடைய கஸ்டடியில் தான் இன்னும் இருக்காங்க, என்னோட நட்பில் தான் இருக்காங்க அவர் சொல்கிறார். அவர் தரப்பில் கேட்கும்போது இல்லை சார், பசங்க இன்னும் காலைல பேசினேன், கூட வந்தாங்க, சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறார். பசங்களுக்கும் இவர் மேலே ஒரு நல்ல பிரியம் உண்டு. பசங்களுக்கான அவர் தேவையான எல்லாமே பண்ணுறார் பசங்களுக்கும். அதை சொல்லிட்டு பசங்களும் வந்து என்ன பசங்க என்னென்ன அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும்னு விருப்பப்படுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி அம்மா மேலே இதா அப்பா மேலே இதான்னு அவங்களுக்கு தெரியாது. தெரிந்தாலும் கூட அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கட்டுமே அப்படின்னு தான் விரும்புவாங்க, அதுதான். ஆனால் இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு வெறுப்புன்னு வந்த பிறகு, மிகப்பெரிய அளவில் வெறுப்பு வந்த பிறகு உங்களுக்கு மறுபடியும் ஒட்ட வச்சாலும் கூட ஒட்டாதுங்கிற மாதிரி போயாச்சு. இப்போ அதுதான் இவருக்கு வெறுப்பு ஏற்பட காரணம். முக்கியமான காரணம் வந்து அவருடைய மாமியார் மாமியார் வந்து அந்த படம் எடுத்து இவருக்கு பணம் கொடுக்காம இவர் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணது ஒன்று. அதை விட இவருக்கு ரொம்ப வருத்தத்தை, மன உளைச்சலை, மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தின யாருன்னா இவங்க சந்தேகப்பட்டது. சந்தேகப்படுறது எல்லா வீட்லேயும் இருக்குது சார், சந்தேகப்படுறது எல்லா வீட்லேயும் இருக்குது. நீங்கள் பேசிக்கிட்டே அப்படியே ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன அங்கே பார்க்குறீங்க, பக்கத்தில் இடிப்பாங்க, அது உண்டு எல்லாம். அது வந்து சும்மா பார்க்குறீங்க, அதோடு முடிஞ்சிடும். அது நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போய் கதவு தட்டுறீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு சந்தேகம் பெரிய அளவில் வரும். டெய்லி என்ன அங்கே போய் கதவு தட்டுறீங்க, டெய்லி என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அப்படி போகும். ஆனால் அது வந்து ஒரு கட்டத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் பேசி வார்த்தை உங்களுக்குள்ளே தான். நீங்கள் சந்தேகப்படுறீங்க, 2 பேருக்குள்ளே தகராறு பண்ணி முடிஞ்சுக்கிறீங்க. 3வது ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பியூன் வந்து உங்கள் வீடியோ எடுத்து இல்லைம்மா கட்டில் கீழே யாரும் இல்லாமல், பாத்ரூம் கீழே யாரும் இல்லாமல் நேரடி அப்படியே காட்டினா என்ன ஆகும் உங்களுக்கு? மிகப்பெரிய அவமானம். அவர் வந்து ஃபீல்டுக்குள்ளே எல்லார்ட்டையும் போகும் அந்த விஷயம். எல்லோரும் போட்டு பேசி கேவலப்படுத்துவாங்க. அவருக்கு தெரியாது, பேசுவாங்க இல்லையா, பேசாமல் இருக்க மாட்டாங்க. வேறு யாராவது இவங்களே வந்து சோதனை பண்ணால் பெருசாக தெரியாது. மீட் பண்ண வந்திருக்காங்க, பார்த்துட்டு போவாங்க, நினச்சிட்டு சும்மா இருந்துடுவாங்க. ஆனால் வேறொருத்தன் இந்த மாதிரி சோதனை பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அந்த பாதிப்பு தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுகள்லாம் எடுக்க வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது சமீபத்தில் பார்க்காத ஒரு விஷயம், இப்போ அவர் நேற்று இது வரைக்கும் இல்லை, அதுக்கு முன்னே வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, இதாக இருந்தாங்க. இந்த விஷயங்கள் கொஞ்சம் பெருசாக போக போக அவர் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த எதுக்காக அந்த மாதிரி ஜோடியாக வந்து அவருடைய இந்த இருப்பை காட்டுறாரு இந்த இடத்துல? நாங்கள் ஜோடியாக தான் இருக்கோன்றதை காட்டுறாரா, இல்லை எதேச்சியாக நடந்த ஒரு விஷயமா தான்? அது எதேச்சியாக நடந்த விஷயமா இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று ஜோடியாக வந்திருக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அவங்க எனக்கு வந்து எனக்கும் ஒரு நட்பு இருக்குது, தோழி இருக்குது, இது இருக்குதுன்னு காட்டலாம். அதே சமயத்தில் அந்த இடத்துலேருந்து ஒரு வேறு மாதிரி ஒரு உங்களுக்கு நான் விவாகரத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, இனிமேல் அது தர முடியாது, அந்த ஒரு சொல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கலாம். சரி, அவர் தனியாக போயிட்டார், தனியாக தான் இருக்காருன்னா அவங்க வந்து இல்லை நான் அவர் கூட தான் வாழ்வேன்னு சொல்லலாம். இவர் தான் வேற ஒரு பெண்ணோடு இருக்காருன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து விவாகரத்து வாங்குறது ஈஸியாக இருக்கலாம், என்னன்னு தெரியல. அது நமக்கு சட்டத்தை பற்றி தெரியாது, அது இருக்கலாம். அவங்களுக்கும் வந்து அது சரி ஒரு அவங்களுக்கும் வந்து இவங்க எப்படியோ அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி அவருக்கு ஏற்படுத்துகிறார், அப்படி தான் நினைக்கணும். அது ரிவெஞ்சாக போயிடுது. அது ரிவெஞ்ச் ஏறக்குறைய ரிவெஞ்ச் மாதிரி தான் தெரியுது. பார்க்கும்போது இன்னும் டென்ஷன். அவர் பெண்ணு வந்து மனைவி வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி வந்து அடுத்த பெண்ணோடு பேசினாலே பிடிக்காது அவங்களுக்கு, அடுத்த பெண்ணை பற்றி பேசினாலும் பிடிக்காது.
இப்படி இருக்கும்போது இப்படி பார்க்கும்போது இன்னும் என்ன ஆகும் உங்களுக்கு, அது ஊடகங்களில் பெரிய அளவில் வரும்போது பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும். இது தேவையில்லை, எனக்கு இனிமேல் தேவையே இல்லை, நேற்று வரைக்கும் இல்லை, தர முடியாது, விவாகரத்து தர முடியாதுன்னு இருந்தவங்க இன்றைக்கி தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி மாறும். அப்படி தான் மாறுதுன்னு நினைக்கிறேன். மாறும். இந்த அறிக்கை அவங்க ஆர்த்தி ரவி அவங்க கொடுத்துருக்க இந்த அறிக்கை வந்து கிட்டத்தட்ட அது வந்து முடிய போகுதுன்ற ஒரு ஸ்டேஜில் மாதிரி. நான் வந்து குழந்தைகளுக்காக வாழ்கிறேன் அப்படின்றாங்க. குழந்தைகள் வந்து இப்போ அவங்க சொல்கிற மாதிரி 14, 10ன்னு சொல்லும்போது இனிமேல் அவங்க ஏறக்குறைய ஒரு மெச்சூரிட்டி வந்தாச்சு அவங்களுக்கு. அப்பா கூட இருக்கீங்களா, அம்மா கூட இருக்கீங்களான்னு அவங்க தீர்மானிக்க போகிறாங்க. அதுக்கு பிறகு விவாகரத்து சமயத்தில் தான் அது நடக்கும். இப்போ யார் கூட இருக்காங்களோ அதை தீர்மானித்து போகலாம். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இவங்க ஒரு மனைவியாக இருந்து அவரை எப்படி கைடு பண்ணலையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லை, அவங்க கண்ணீர் மல்கெல்லாம் எழுதியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள், இரவு, தனிமை அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக கூட ஏதோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி. இல்லை, பொருளாதார ரீதியாக வந்து இவர் வந்து அவருடைய பசங்களுக்காக கொடுத்துட்ருக்காரு. பொருளாதார ரீதியாக இப்போ கொடுத்துட்டு தான் இருப்பார். ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு, அந்த வீடுன்னு இருக்குல்லையே, வீட்டில் அவங்க தானே இருக்காங்க. அது இல்லாமல் இவருடைய சில கணக்குகளில் இவங்க தானே இருக்காங்க. அப்படியே பேங்க் பேலன்ஸில் இவங்களுக்கும் இது இவங்க சைன் பண்ணால் தான் அக்கௌண்ட். இப்போ சம்பாதிக்கிறதுலாம் புது அக்கௌண்ட்டு. பழைய அக்கௌண்ட்டில் இப்போ பெரும்பாலும் அவங்கக்கிட்ட தானே இருக்குது. அந்த கார்டெல்லாம் அவங்ககிட்ட தானே இருக்குது. கிரெடிட் கார்டு எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. இவருடைய கார்டெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ அவங்க ஈஸியாக அதில் கஷ்டப்பட ஒன்றும் இல்லையே. ஏற்கனவே வாங்கி சொந்த வீடு தான், வாடகைக்கு தர வேண்டியிருக்குல்ல. உங்களுக்கு வாங்கி வச்சது இருக்குது. அவங்க அம்மாவும் பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய மிராசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எப்படி நீங்கள் கஷ்டப்பட முடியும்? தயாரிப்பாளருடைய மகள், நாங்களும் வந்து மிகப்பெரிய செல்வந்தருடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் கஷ்டப்பட முடியாது. அவர் வந்து அதுக்கான வந்து அதை வந்து நீங்கள் விவாகரத்துக்கு பிறகு தான் அவர் பணம் கொடுக்குறத வந்து அதுக்கு பிறகு ஜீவனம்சமா என்னன்னு அப்புறம் மாறும். இப்போதைக்கு வந்து அவருக்கான பணமோ என்னமோ கொடுத்துட்ருப்பார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த சொத்து, அசையா சொத்து அப்படி தானே இருக்குது. அந்த சொத்துக்கள், இவர் வாங்கப்பட்ட சொத்து, அந்த வீடு, அப்புறம் எங்கள்கிட்ட இருந்த கிரெடிட் கார்டு உட்பட எல்லாமே பேங்க்கில் அப்படி தானே இருக்காது. இன்னும் பிரிக்கலையாது ஒன்று. அதை என்ன அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, பேங்க்லேருந்து எடுக்க முடியாமல். ஏன்னா ஏதாச்சும் ஒரு கேஸ் போட்டார் நீங்கள், அதுக்கு அது நிற்க வச்சுருப்பாங்க. வேறு வகையில் இவங்களுக்கு பணம் ஏற்கனவே அவர் வந்து பசங்களுக்காக நான் பணம் அனுப்பியிருக்கேன், 10 லட்ச ரூபா என்னமோ அனுப்பியிருக்கேன்னாரு. அப்போ வந்து பசங்களுக்குன்னு செலவுகளுக்கு போகும். அப்புறம் வந்து இவங்க அனுப்பாமல் இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு மனைவிக்கு, குழந்தைகளுக்குன்னு அவர் பணம் அனுப்பாமல் இருக்க மாட்டார், கொடுக்கலாம். ஏன்னா முன்ன மாதிரியான எல்லாமே நம்ம கையில் வந்துட்டு இருந்தது, இப்போ வரலையேங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். விரைவில் 2வது திருமணமா அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவான கேள்வியாக இருக்குது. ஆமாம், ஜெயம் ரவி அவர்களுக்கு 2வது திருமணமா கெனிஷாவுடன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒன்று, உங்களுக்கு வந்து அந்த விவகாரத்துக்கு பிறகு அவங்க பண்ணி தான் ஆகணும் நிர்பந்தங்கள். எவரும் சின்ன பையனாக தான் இருக்க. ஒன்று வந்து வயசாகலை, 40, 50 வயசுக்கு மேலே ஆகலை. 50 வயசானவங்களே இப்போ 2வது கல்யாணம் பண்ணுறாங்க இருக்காங்க. இப்போ வந்து உங்களை சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு துணை தேவை. அவங்களுக்கும் அதே மாதிரி தான், அவங்களும் இளம் பெண் தான். அவங்கள வந்து 2ஆம் திருமணம் செய்துக்குள்ள அவங்களும் அதே தான். 2 பேருக்கும் அதுதான் ஒரு பொதுவான விஷயம். அநேகமாக அந்த விவாகரத்துக்கு பிறகு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியுது தான். ஏன்னா ஏற்கனவே இவங்க நட்பில் இருக்காங்க, தோழின்னு தான் சொல்லுவீங்க. இப்போ தோழி தான். நண்பர்னு சொல்லும்போது நீங்கள் பல வகையில் எடுத்துக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்டு, தோழி, அப்புறம் வந்து நீங்கள் ஒரு டாக்டராக வேறு இருக்காங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் வேறு எடுக்கிறாங்க, பேஷண்ட் வேறு இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதில் வந்து நீங்கள் இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க பார்வை தானே. என்னுடைய பார்வைக்கு ஒன்று பார்க்கும்போது அப்படியா இருக்குமோ, அவருடைய பார்வைக்கு இல்லை நண்பர்களாக இருப்பாங்கன்னு இன்னொருத்தர் பார்வைக்கு அப்படி போகும். அது வந்து பொது வேலையில் இப்போ என்ன ஆச்சுன்னா 2 பேரும் ஜோடியாக உட்கார்ந்த மாதிரி வந்தாச்சு. ஜோடியாக உட்காந்துருக்க, ஒரே காஸ்டியூமோடு வந்தாச்சு. கைகோத்தும் வந்தாங்க. அது வந்து ஒரு காதலர்கள் மாதிரியும் கணவன் மனைவி மாதிரி கைகோத்து தான் வந்தாங்க. ஒரே காஸ்டியூமோடு வந்ததுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த பேசு பொருளானது அதுதான் முக்கியமான காரணம். ஒரு தனித்தனியாக உட்கார்ந்துருந்தால் அது வந்திருக்காது, தனித்தனியாக வந்திருந்தாலும் ஒன்றும் இருக்காது. இப்போது ஒன்றும் இல்லை, அம்பானியுடைய கல்யாணத்தில் என்ன நடந்தது? சல்மான் கான் வந்தார், ஐஸ்வர்யா ராய் வந்தாங்க. 2 பேரையும் நினைச்சு ஒரு ஃபோட்டோ போட்டு என்ன பண்ண, பெரிய வந்து முன்னாள் காதலர்கள் சந்திச்சுட்டாங்க அப்படின்னு போட்டு பெரிய பரபரப்பு ஏற்படுச்சு இல்லை. இப்போ வந்து தனித்தனியாக வந்து தான் போனது. தனியும் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக வந்து போனார், இவங்க தனியாக வந்து போனாங்க. ஃபோட்டோ யாரும் மேட்ச் பண்ணி அப்படி இது பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. கை கோர்த்து வந்திருக்காங்க, தனியாக 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க, ஒன்றா உட்காந்துருக்காங்க, ஒன்றா பேசியிருக்காங்க, ஒன்றா சாப்பிட்ருக்காங்க, ஒன்றாவே நடந்து போயிருக்காங்க காரில். அப்போது வந்து இவங்களுக்குள்ள நீங்கள் வந்து புரிதல் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு சரி, நம்ம வந்து கணவன் மனைவி ஆக போகிறோமோ இல்லையோ, நண்பர்களாக இப்போ இருப்போம். இப்போ நண்பர்களாக இருப்போம், நண்பர்களாக இருக்காங்க.
நம்ம வேறு வகையில் என்ன நினச்சிக்க முடியாது. நண்பர்கள்னா நம்ம எப்படி நமக்கு எப்படியோ நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அவங்க நண்பர்கள், நமக்கு அவங்க நண்பர்கள். புரிஞ்சிருச்சு. இல்லை, இன்னொரு பக்கம் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான காரணம் அந்த கல்யாணம். ஆமாம், ஐசரி கணேஷ் அவர்களுடைய இல்ல திருமண விழா தான். இது ஒரு பிரம்மாண்டமாக நடந்த ஒரு கல்யாணமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா எல்லா நட்சத்திரங்களும் வந்திருக்காங்க, பெரிய பெரிய இடங்கள், பெரிய இடத்துல தான் அது கல்யாணமும் நடந்திருக்கு. அப்படின்போது இந்த கல்யாணம், இதோடைய பின்னணி என்னவா? இந்த கல்யாணத்தில் வந்து ஏறக்குறைய அவர் வந்து அந்த அந்த அவருடைய தயாரிப்பாளருங்கிற முறையில் அவர் 4-5 படங்கள் அவர் பண்ணியிருக்கார். அதனால் அடுத்த 2 படங்களுக்கும் அவர் நடிக்க போகிறார். அதனால் அந்த ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அவர். அன்றைக்கி வந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க. அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து, ஒரு மாணவத்த செயலாளராக இருந்து, ஏடிஎம்கே வந்து இப்போது பிஜேபியில் இருக்கார். இப்போது பிஜேபி, ஏன்னா ஆமாம், இப்போ அவசியம் அவருக்கு தேவை. ஸோ அந்த மிகப்பெரிய கடல் மாதிரி சொத்துக்கள் இருக்குது, இது இருக்குது, அதுக்கெல்லாம் அவர் தேவை. இப்போ பிஜேபி அதில் தான் இருக்கார். ஆனால் எல்லா கட்சிக்காரர் தலைவர்களோடும் நல்ல அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எல்லோருக்கூடையும் நல்ல நட்பாக இருக்கார். அவருடைய அப்பா காலத்துலேருந்து அவருக்கு வந்து சகோதரிகள் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 சகோதரிகளை ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் கல்யாணம் நடத்தி வச்சார், ஒன்று கருணாநிதி, இவர் கல்யாணம் வந்து ஜெயலலிதா அம்மா. இப்போ வந்து ஸ்டாலினுடைய திருமதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கல்யாணத்துக்கு மகளுடைய கல்யாணத்துக்கு, அடுத்து இவருடைய பேரன் கல்யாணத்துக்கு அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வராக இருந்து நடத்தி வைப்பார்னு நினைக்கிறேன். அப்போ அவருடைய பேரன் உதயநிதியா இன்பநிதியான்றது இன்பநிதியான்னு தெரியல. அது ஆமாம், பேரன் வரும்போது இன்பநிதியாக வரலாம், உதயநிதி இருந்தாலும் இருக்கலாம். அப்போது அது வேறு சொல்கிறேன். அதை மாதிரி அவர் என்னென்னா எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல நட்பில் இருக்கார் அவர். நீங்கள் எல்லா கட்சிக்காரையும் நட்போடு இருக்க அதே மாதிரி மீடியாவில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் கூட, இந்த சன் டிவி, கலைஞர் டிவி, அந்த டிவி, எல்லார்ட்டையும் பெரிய பெரிய முதலாளிகள், அப்புறம் எல்லோருக்கிட்டையும் அதாவது பெருசாக பெரிய ஆட்களோடு தான் நட்பு இருக்கார். ஏதாச்சும் ஒரு பண்ணும்போது டக்குன்னு அவரே நேரடியாக போகிறாரு. அன்றைக்கி வந்து சூர்யாவுடைய ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, அவரே நேராக வந்து அவர் இன்வைட் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ வந்து மாலத்தீவுக்கு வந்து ஒவ்வொருத்தர் வர்றதுக்காக விஐபிகளுக்கு அவரே வந்து டிக்கெட் போட்டு இது பண்ணிகிட்ருக்கார். டிக்கெட் போட்டு அனுப்பி அங்கே வந்து உங்களுக்கு தங்குறதுக்கான இடம் உட்பட போகுது. அது ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும் இதுக்கு. ஏன்னா இவருடைய ஒர்க்கரே வந்து 10,000 பேர் இருக்காங்க. அந்த 10,000 பேருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா எத்தனை பேர், ஒருத்தர் 3 பேர் அப்படின்னாலும் கூட 30,000 பேர் ஆயிடுச்சு. அது அப்புறம் வர்ற விஐபிகள் ஒரு 5,000 பேர் வந்தாலும் கூட இவருடைய மாணவர்கள், படிக்கிற மாணவர்கள், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வருவாங்க, கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க. அதெல்லாம் சேர்க்கும்போது இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு கூட்டம் தெரியும். பிரார்த்தனா தேட்டர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் இப்போ இன்றைக்கி போடுறாங்க. அது செட்டிங் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக சினிமா செட்டிங் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி செட் பண்ணி ஃபுல்லாக அந்த டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு. கீழே விழுந்துடக்கூடாது, அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். அதே சமயத்தில் ஃபுல்லாக எல்லாமே அந்தளவுக்கு செட்டிங். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஒரு பெரிய கூட்டமே க்ரௌடு என்னென்னா எந்த க்ரௌடு எக்கச்சக்கமாக இருக்கும். அவளை பார்க்கும்போது பிரம்மாண்டமான திருமணம். அவங்க அதாவது நீங்கள் அம்பானிக்கு செலவு அதிகம், இவ்வளோ பிரம்மாண்ட ஆட்கள் வரல. இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆட்கள் நிறைய. அப்படியே பார்த்தா இங்கே இருந்த ஒரு கடல் மாதிரி எவ்வளோ பேரையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் அம்பானிக்கு வந்து விஐபிகளாக வந்தாங்க, குறிப்பிட்ட ஒரு இடத்துல உட்காந்து அவங்க ஷாருக் கான், சல்மான் கான், அவங்க எல்லாமே வந்தாங்க. அமிதாப் பச்சன் ஃபேமிலி வந்துச்சு, ரேகா வந்தாங்க. அந்த இடத்துல அப்பவும் ஒரு இதாச்சு இல்லை, ரேகா முன்னாள் காதலர் அமிதாப் பச்சனும் முன்னாள் காதலி ரேகாவும் வந்தாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு பேசியிருப்போம். அப்படி வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து இந்த இதில் வந்து இந்த 2 நண்பர்கள் காதலியாக வந்தாங்க. வேறு ஆட்கள் யாரும் ஜோடியோடு வரலன்னு நினைக்கிறேன். சில பேர் பிரபுதேவாலாம் அவர் கல்யாணம் பண்ணிக்கல வேறு, அதனால் வந்து அவர் தனியாக தான் வந்து போனார். ஒரு குழந்தை இருக்கு இப்போ, ஏற்கனவே பண்ணது. எப்போ சொல்கிறீங்க? யார், பிரபுதேவாவா? இப்போவா? இப்போ சமீபத்தில் அவர் ஒரு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு கை குழந்தை இருக்குது. அவருக்கு ஒரு வயசுல என்னமோ 2 வயசுல குழந்தை இருக்குது. ஓ சரி சரி, 2 வயசுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஆமாம், அவருடைய பசங்க ஏற்கனவே பெரியவங்களா இல்லை. அது இல்லாமல் இப்போ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பசங்க ஒன்று இருக்கலாம். அப்புறம் அதே சமயத்தில் உங்களை நயன்தாராவோடு நடந்து அது போயிடுச்சு. அவருக்கு நயன்தாராவும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏறக்குறைய அவங்க அந்த நடிகையாக இருக்கும்போது மூக்குத்தி அம்மன்லாம் பண்ணாங்க. பார்ட் 2 நடிக்கிறாங்க. ஆமாம், பார்ட் 2 வேற ஒருத்தர் இது பண்ணுறாங்க. அதனால் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சினிமா துறையை சேர்ந்தவங்க, தெலுங்கு சினிமா ஃபீல்டை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ளைட்டுக்கான டிக்கெட் போட்டு அனுப்பிட்டார். அது கூட அந்த ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க ஆட்களுக்கு எல்லாமே டிக்கெட் போட்டு அனுப்பி
கரெக்டாக ரிசர்வ் பண்ணுறதுக்கு கார் கீர் எல்லாமே ஏற்பாடு சார், எல்லாமே ஏற்பாடு. ஏறக்குறைய அவங்க மாப்பிள்ளைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. பொண்ணுக்கு வந்து ஆயிரக்கணக்கான சவரனில் நகை நட்டு அது எக்கச்சக்கமாக அதுவும் கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு தான் காலேஜ் லெவலாம் பார்த்துக்கிறாங்க. அவங்க பொண்ணு மேலே ரொம்ப பாசம் அவருக்கு, அது காலேஜ் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு காலேஜ் ஏதோ 2 காலேஜ் ஒன்று கொடுப்பாங்கம்மா பொண்ணுக்கு, அந்த காலேஜை நீ மெயின்டைன் பண்ணி நீங்களே உங்கள் ஃபேமிலிக்குன்னு போகும். அது இப்படி வந்து பல வகையில் இது இருக்குது, நகைகளாக இருக்குது, ஆயிரக்கணக்கான நகை சவரன் நகை வந்து, அப்புறம் வெள்ளி கில்லி எல்லாமே இருக்குது. அது போக பேங்க் பேலன்ஸுக்கான இது இருக்குது. உங்களுக்கு ஒரு கல்லூரியும் உங்களுக்கு உண்டு. அதனால் ஒரு பெரிய அதாவது அம்பானின்னு சொன்னாங்க. அது இவர் வந்து இந்த கல்லூரிகளில் வந்து ஒரு சாமர்த்தியமான பேர் வச்சுருக்காங்க, கோடம்பாக்கம் அம்பானின்னு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டின் அம்பானின்னு சொல்லலாம். கோடம்பாக்கம்னா நீங்கள் சினிமாவுக்கு மட்டும், கோடம்பாக்கம் சினிமாவுக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டு அம்பானி அவர். கோடம்பக்கத்துக்கு நீங்கள் சினிமாவாக தயாரிக்கிறார், சினிமா தயாரிக்கிறார் அதிகமாக இல்லை, காலேஜ் லெவலில் எக்கச்சக்கமான காலேஜ் வச்சுருக்காரு. ஒவ்வொரு காலேஜும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 3000 பேர் 2000 பேர் படிக்கிற மாதிரி காலேஜ் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய கல்லூரி, அந்த காலேஜு, அப்புறம் அந்த பல்கலைக்கழகம் உட்பட இந்த மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் அவர் சாமர்த்தியம் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு சாதாரண ஒரு ஆளாக நான் பார்த்துருக்கேன், காமெடி நடிகராக. அவர் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது நம்ம ஒரு ரசிக்க அவருடைய சாமர்த்தியம், அவருடைய திறமை தான். அது எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் வரும், எந்த மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் வச்சா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்காரு இல்லையா. அதனால தான் அந்த வந்து இந்த அளவுக்கு விரிவடைய முடிஞ்சது. இல்லாட்டி உங்களுக்கு வந்து இன்னும் சில பேர் வச்சுருக்காங்க, ஏவிஎம் கல்லூரி வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, ஆனாலும் அவங்க இதாகல இல்லையா, ஒரு வட்டத்தோடு போயிட்டாங்க. அவங்க ஒரு சிலர் தான் அதை வந்து எப்படி பெருக்கணும்னு தெரியுது. அது அந்த சாமர்த்தியம் இவருக்கு இருந்ததுனால அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக, ஒரு கல்வி வள்ளலாக, அதை ஒரு கல்வி தந்தையாக தன்னை விரிவுபடுத்திக்கிட்டார். ஒரு டாக்டராக பட்டம் வாங்கியாச்சு. இப்போ மேலிடத்துலேருந்து நான் அநேகமாக இன்றைக்கி மோடிஜி வாழ்த்து சொன்னாலும் அனுப்பலான்னு அனுப்புவார். ஏன்னா அந்த கட்சியிலே இருக்கார், அவருக்கும் நல்ல தெரிஞ்சவராக இருக்குது. அவருக்கு போய் பத்திரிக்கை முதல்ல வச்சுட்டு அந்த வகையில் அதுவும் வந்திருக்கும். கண்டிப்பாக சரி. இந்த கல்யாணம் அப்படின்றது பல வகையில் பேசு பொருளாக ஆகிருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஜோடிகளையும் பேசு பொருளாக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் இவங்க மறுபடியும் ஒரு பழைய விஷயம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு விட்டது. புது பஞ்சாயத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. புது பஞ்சாயத்து உருவாக்கி இருக்கு இந்த கல்யாணம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.